இன்றைக்கு காதலர்கள் தினம். இலக்கியமும் சினிமாவும் ஆன்மீகமும் வரலாறும் காட்டும் காதலர்கள் அநேகம். ஷாஜகான், மும்தாஜ், நெப்போலியன், ஜோஸ்பின், கிளியோபாட்ரா, மார்க் ஆண்டனி, ரோமியோ ஜூலியட், அனார்கலி, சலீம், ப்ரூரவஸ், ஊர்வசி, சகுந்தலை, துஷ்யந்தன், இவற்றில் அநேக காதல்கள் உண்மையானவை, மனமொத்தவை, ஆனால் நிறைவேறாதவை. அவற்றின் நிறைவேறா தன்மையின் சோக சுவைக்காகவே சிறப்பித்து கூறப்படுகின்றன. காதலிப்பவர்கள் உலகத்தையே காதலிக்கின்றார்கள், வெறுத்தால் உலகத்தையே வெறுக்கிறார்கள். காதலை தொப்புள் கொடி உறவாக கொண்டாடும் அகத்திணை பாடல்களும் உண்டு. பாலை நிலத்தில் தாகத்தோடு அலையும் ஆண்மானும் பெண்மானும் எதிர்ப்படும் ஒரு சிறு சுனையில் நீர் அருந்தச் செல்கின்றன. அப்போது ஆண்மான் குடிக்கட்டும் என பெண்மானும், பெண்மான் குடிக்கட்டும் என ஆண்மானும் நீரருந்தாமல் அருந்துவது போல் பாவனை செய்கின்றன என படித்திருக்கின்றேன். இவற்றின் பாசம் நிறைந்த காதலின் முன் எதுதான் நிற்க முடியும் என கேள்வி எழுப்புகின்றார் எழுத்தாளர் தேனம்மை லக்ஷ்மணன் அவர்கள். உயிரின் அடிப்படை நாதமே அன்புதான். அன்பு வலுவானது, நேர்மறை எண்ணங்களை தரக்கூடியது. காதல் என்பது ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்கள், டோமோபைன், செரடோனின், நோர்பன்பைன் போன்ற சுரப்பிகளின் விளையாட்டுதான். எனினும் நெறிப்பிறழ்ந்த அன்பு துன்பம் தரக்கூடியது. ஒருதலை காதல் கைக்கிளை பெருந்தினை போல. இறைவன் மேல் காதல் கொண்ட பாடல்கள் ஆழ்வார்களின் பாடல்கள். ஆண்டாள், மீரா ஆகியோரின் தெய்வீக காதல் பிரசித்தி பெற்றது. பரமாத்மாவுடன் சேரத் துடிக்கும் ஜீவாத்மாவின் உயிர் துடிப்பை இவர்களின் பாடல்களில் காணலாம் என்றாலும், காதல் குறித்து எழும் தேனம்மை அவர்கள் பாரதியின் 3 காதல்கள், அவரின் ஆன்மீக காதல்கள், கிரேக்க தத்துவவாதிகளின் 4 வகை காதல்கள் என விவரிக்கின்றார். பாரதியின் 3 காதல்கள் எவை? அறிய ஆவலாக உள்ளதா? இப்போது விற்பனையில் உள்ள நமது மண்வாசம் வாங்கி வாசியுங்கள். நமது மண்வாசத்திற்கு சந்தா செலுத்துவதன் மூலம் உங்களின் அன்புக்குரியவரின் மீதான பாசத்தை வெளிப்படுத்துங்களேன்.